ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சமீத். என்னடா 3 நாளா வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வெளியே போயிருந்தோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் 3 நாளா வீடியோ போடல. இன்னைக்கு ஒரு லாங் டியூரேஷன் வீடியோ போடலான்னு ஒருத்தவரை பத்தி இன்னைக்கு பேச போறோம். அவர் யாருன்னா, நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். அவர் யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். இவர் வந்து ஒரு டைரக்டர், ஆக்டர், சிங்கர். ஸோ இவர் பற்றி தான் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட லாங் டியூரேஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம பிரதீப் ரங்கநாதன் பற்றி பேச போகிறோம், ஒரு ஆல்ரவுண்டர். அதனால மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவர் வந்து 25 ஜூலை 1993 வந்து சென்னையில் பிறக்கிறாரு. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் முடிக்கிறாரு. +2ல ஒரு நல்ல மார்க்கு, அதே +2 அந்த நல்ல மார்க்கோடைய காலேஜில் வந்து சேர்றாரு. சென்னையில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதில் வந்து ஐடி படிக்கிறாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறாரு. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இவருக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால காலேஜ் டேஸ்க்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை வச்சு நிறைய பேர்ட்ட ஆடிஷன் போயிருக்காரு, கதை சொல்றதுக்கு போயிருக்காரு. பட் எதுவுமே அவருக்கு வந்து கை கொடுக்கல. கை கொடுக்கறதை விட அவருக்கு வந்து வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால அவர் அதே கைவிடாம தொடர்ந்து அதே கண்டினியூஸா ஷார்ட் ஃபிலிமே எடுத்துட்டு காலேஜையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கே தெரியாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் தான் வந்து அப்பா லாக். அப்பா லாக். சாரி, அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் தான் வந்து வாட்ஸ்அப் காதல். ஸோ அந்த வாட்ஸ்அப் காதல் வந்து அந்த டைம்ல வந்து சரியான ட்ரெண்டிங்கா போயிடுச்சு. ஒரு பீக்லயே இருந்துச்சு. சூப்பர் ட்ரெண்டிங் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து யாரு கண்ல பட்டுருச்சுன்னா, நம்ம ஒரு ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர், இப்பயும் சரி, அப்பயும் சரி, அந்த 2018 இந்த டைம்ல யாரு கண்ல பட்டுச்சுன்னா, நம்ம வேல்ஸ் ஃபிலிம் புரொடக்ஷன், அதாவது ஐசிடி கணேஷ் பார்த்துட்டு, நம்ம பிரதீப்ப கூப்ட்டு எல்லாமே பேசி முடிச்சு, ஸோ நம்ம ஐசிடி கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்றாரு. ஸோ அப்பதான் அவர் வந்து ஒரு சினி ஃபீல்ட்லயே கால் வைக்கிறாரு. ஆஸ் அ ஆக்டரா இல்ல, ஆஸ் டைரக்டரா கால் வைக்கிறாரு. யாரோடனா நம்ம ரவிமோகன், ஆக்டர் ரவிமோகனோட கோமாளிங்கிற ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் டைமா அவரு நடிச்சு ந அந்த படத்த எடுக்குறாரு. அந்த படத்துல ஒரு லாஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா வருவாரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வருவாரு. ஸோ அவரே நெனச்சிருக்க மாட்டாரு, நம்ம படத்துல இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும்ன்ட்டு. அதாவது அந்த படமே வந்து ஒரு 55 க்ரோர்ஸ்ல 55 பிளஸ் க்ரோர்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ல வசூல் பண்ணிச்சு. ஒரு ஒரு பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு 16 வருஷம் கோமால இருந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா, அந்த உலகம் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, எப்படி மாறி இருக்கிறது தான் அந்த படம். ஒரு நல்ல கதை, நல்ல கதை, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புடிச்சது. அதனால ஒரு 55 கோடி வசூல் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு 2022ல ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் எடுக்குறாரு. நம்ம தளபதி நடிச்ச படத்தோட பேர வச்சு லவ் டுடேன்னு ஒரு படம் எடுக்குறாரு. அந்த கதையோட ஸ்டோரி வந்து எப்படின்னா, அவரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாருன்னு சொன்னேன்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அப்பா லாக் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த கதை தான் இந்த படம். அது ஷார்ட் ஃபிலிமா இருந்ததுனால அப்ப யாருக்குமே தெரியல. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய படம். ஒரு 2 1/2 மணி நேரம் படம்னால எல்லார் கைக்குமே தெரிஞ்சுச்சு. அது தியேட்டருக்கும் வந்துச்சுல்ல. ஸோ அதனால வந்து பெரிய படம். அந்த படத்துல வந்து அவரே நெனச்சுப்பாரான்னு தெரியல. எந்த ஒரு ஹீரோவும் வந்து படத்திலேயே 100 கோடி வசூல் பண்ணுவாங்களான்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நான் பார்த்ததில்ல. ஆனா அவர் வந்து படத்திலேயே அவர் யாருன்னு கூட அந்த டைம்ல யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் நடிச்ச படம் வந்து தியேட்டர்ல ஒரு 100+ ஸ்கோர் வசூல் பண்ணுச்சுன்னா, படமே அது லவ் டுடே படம் தான். பிரதீப் ரங்கநாதன் எடுத்து அவரே நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து இவானா அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த படத்துல வந்து வெரி பெரிய பிளாக் பஸ்டர் அந்த மாரி ஒரு படம். அப்படி ஒரு மாரி அந்த மாரி ஒரு கதை இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து லவ்வர்ஸ் அதிகமா இருந்ததுனால இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். வந்து இந்த இளைஞர்கள் வந்து நெறைய வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால தான் வந்து 100 கோடி வசூல் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. ஸோ இருக்கலாம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ்க்கு வந்து இவர் யாருன்னே தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து படமே 100 கோடி வசூல் பண்ணியிருக்கல. 100 கோடி வசூல் பண்ணதுனால வந்து அவர வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அந்த அப்பதான் அந்த டைம்ல வந்து அவர் தான் ட்ரெண்டிங்கே. எல்லாருமே யூடியூப்ல போய் அவங்க அந்த ஆடியன்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் யூடியூப் சேனல்ஸ்ல வியூஸ் இருந்ததோட ரொம்ப அதிகமா போயி, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாக்குறாங்கல்ல. அவர் தான் ட்ரெண்டிங் வேறயா. அப்போ வந்து எல்லாரும் பார்த்து வியூஸ் போயி ஒரு நல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு 3 இயர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு 2022, 3, 4 விட்டுட்டு 2025ல திரும்பி ஒரு படம் பண்ணாரு. ஆஸ் அ டைரக்டரா இல்ல, ஆஸ் அ ஆக்டரா பண்ணாரு.
டைரக்டர் வந்து நம்ம யாருன்னா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து. இதுக்கு முன்னாடி ஒரு படம் லவ் ஸ்டோரி ஒரு படம் எடுத்திருக்காரு. நல்லா ஃபேமஸான படம். என்ன படம்னு தெரியல. தெரிஞ்சா சொல்றேன் நானு. அவரு எடுக்கிற படத்துல இவர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு 2 ஹீரோயின் படத்துல, ஒரு பெரிய ஹீரோயின் அனுப்பாம, ஒரு ஸ்டார்ட்டிங் ரேஞ்சுல இருக்கிற ஹீரோயின் கயாடும் 2 ஹீரோயின வச்சு அந்த படத்துலயும் வந்து கயாடுவ வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. கயாடு தான் ஃபுல் ட்ரெண்டிங் அது. இப்ப வரையும் சரி, இப்பயிலருந்து அப்பயிலருந்து ஃபுல்லா வந்து கயாடு தான் ட்ரெண்டிங்கு. ஃபுல்லா அப்பயிலருந்து கயாடு நெறைய அதுலேருந்து விளம்பரம் பண்ணாங்க. சத்யால எல்லா இதுலயுமே நெறைய விளம்பரம் பண்ணாங்க. தமிழ்லயும் சரி, அவங்க லாங்குவேஜ்லயும் சரி நெறைய விளம்பரமும் பண்ணாங்க. ஸோ அந்த படமும் வந்து ஒரு 120 150 குரோர்ஸ் வந்து வசூல் பண்ணுச்சு. ஸோ இது வந்து இதுவும் சேம் பிளாக் பஸ்டர் தான். அவரு நெனச்ச மாரி 2வது படத்துலயும் பிளாக் பஸ்டர் குடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இப்ப தீபாவளிக்கு ஒரு 4 நாள்ல வருது. இந்த வருஷத்துல திருப்பி ஒரு 2 படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. என்னன்னா, டியூடும், எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 படம் ரிலீஸ் ஆகுது. டியூட் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. எல்லாமே ட்ரெய்லர்லாம் சாங்லாம் வந்துருச்சு. அதே மாரி அவர் நெனச்ச மாரி இதுக்கு முன்னாடி அந்த 2 படம் மாரியும் இந்த டியூடும் நல்ல வசூல் பெற்று அவருக்கு வந்து வெற்றிய தரணும்னு எல்லாரும் வந்து பில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம மொத வீடியோனால எப்படி இருக்குன்னு தெரியல. போக போக இதை விட நம்ம பெஸ்ட் கன்டென்ட்டா போடும். பாய்.